கர்த்தருடைய இனிய நாமத்தில் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நாம் கடந்த வாரத்தில் தியானம் செய்தோம். தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். அருமையானவர்களே, 2 வரிகள் என்றால் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என்று பார்த்து, சாத்தானுடைய சிங்காசனம் என்ற காரியங்களை குறித்து நம்ம அதிகமாய் தியானித்தோம். அந்த இடத்துல தேவன் தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய உள்ளத்துல தேவன் ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஆனால் சாத்தானோ அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு அவன் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் சாத்தானுடைய ராஜ்யம் நிரம்பி இருக்கிறது. ஏன்னா உலகத்தின் அதிபதி என்ற காரியங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு சித்தமான தொடர்ந்து இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நான் அதை கொஞ்சம் சற்று விளக்க ஆசைப்படுகிறேன். இப்பொழுது அடுத்த வார்த்தை என்னன்னா, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். இந்த இடத்துல நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து நாம் அறிவது ரொம்ப மிக அவசியமா இருக்கு. நாமம் என்று சொல்லும் பொழுது ஒரு தனித்தன்மை குறிக்கிறது. உண்மையானவர்களே, இந்த நாள்ல பாருங்க, நாமம் என்று சொல்லும் பொழுது ஒருவருடைய தனித்தன்மையும் குணாதிசயம் முழுவதையும் வெளிக்காட்டுவதாக இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் சொன்ன உடனே, ஒரு பேர் நாமன்ற பேர், ஒரு பேர் சொன்ன உடனே அவங்கள முழுசு ஞாபகம் வந்துடும். அவங்க உருவம் ஞாபகம் வரும், அவங்க குடும்பம் ஞாபகம் வரும், அவங்க பேக்ரவுண்ட் ஞாபகம் வரும், எல்லாமே. அப்போ ஒரு நாமம் என்று சொல்லும்போது ஒரு அந்தஸ்தை குறிக்கிறது, அவர்களுடைய காரியங்களை குறிக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாமத்தில் மிகப்பெரிய மகத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. ஏன்னா நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஏன்னா அந்த நாமத்தை ஆண்டவர் சொல்ற, நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். கர்த்தருடைய நாமம் நமக்கு எத்தனை ஆசீர்வாதம் என்றால், அந்த இயேசு என்ற பெயர்ல அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. சங்கீதக்காரன் 9ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நம்ம சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அதாவது ஆண்டவரை தேடுகிறவரை கர்த்தர் கைவிடுகிறது இல்லையா, அந்த தேடுகிறவர்களுக்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறாரா. அந்த நாமத்தை அறிந்தவர்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய விஷயங்களை எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. அந்த நாமத்தை அறிந்தவர்கள், அதான் இயேசு என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துடைய எல்லாமே தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் நமக்கு தெரியும். இப்ப ஒரு பேர் சொன்னாக்கா, ஒரு சகோதரி பேர் சொன்னாக்கா, அந்த சகோதரியினுடைய உருவ ஞாபகம் வரும், அடுத்து அவங்களுடைய குணாதிசயம் ஞாபகம் வரும், அவங்க குடும்பம் ஞாபகம் வரும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும், அவங்க சொந்த பந்த ஞாபகம். அதே போலதான் இயேசு அப்படின்னா இயேசுவை பற்றி எல்லாமே நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அறிகிற அறிவுக்குள்ளாய் தேவன் நம்மை கொண்டு போகிறார். அதனால ஆண்டவர் சொல்ற, கர்த்தாவே உம்மை தேடுகிறவரை நீ கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஏன்னா இயேசுவை நாம அறிகிற அறிவுல வர 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 நமக்குள்ள அவர் மேல் அன்பு பொங்கும். ஏன்னா அவர் செய்த மகத்துவங்களை நாம் அறிகிறோம், அவர் செய்த அதிசயங்களை அறிகிறோம். அவரை குறித்து அறிகிற அறிவினால என்ன செய்யணும், அவர் மேல் நமக்கு விசுவாசம் நம்பிக்கை பெருகுகிறது. அவருடைய ரட்சிப்பை நம்ம அறிகிறதுனால நம்ம அவரை விட்டு விலக முடியாதபடிக்கு தேவன் என்ன செய்யறாரு, நமக்கு கிருபை பாரு. அவருடைய நாமங்கள் சொல்லிட்டு பைபிள் பாத்தீங்கன்னா சேர்ந்தது 272 நாமங்கள் இருக்கு. அதுல மேலான நாமம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதுல இயேசு, இந்த மனுஷகுமாரனாய் வந்த இயேசு என்ற நாமம். அதே போல அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவர் வார்த்தையானவர். அவருடைய நாமத்தை குறித்து வெளிப்படுத்துகிற விஷயத்துல பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமமாய் இருக்கிறது.
இந்த பூமியில நமக்கு வெளிப்பட்ட நாமம், பழைய ஏற்பாட்டுல மறைக்கப்பட்ட நாமம் எதுனா இயேசு. கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டால் அதை தருவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அதை உறுதியை பற்றி கொள்ளும் பொழுது அந்த நாமம் நமக்கு ஒரு பலத்த துருகமா இருக்குது. அதனாலதான் வேதம் சொல்றது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருக்க. கர்த்தருடைய நாமம் நமக்கு ஒரு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய நாமம், இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ணும் போது எப்படி முடிக்கிறோம்? அப்படியே மொட்டையா முடிக்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா. ஏன்னா இயேசுதான் நமக்கு மீடியேட்டர், இயேசுதான் நமக்கு வழி. இயேசுவின் வழியாக தான் நமக்கு எதுவுமே கிடைக்கும். இயேசுவின் வழியாக தான் நமக்கு எல்லாமே போகும். ஆகவே அவருடைய வழியாக தான் நம்மால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவரால் தான் நமக்கு ரட்சிப்பு. அப்போ நமக்கு இந்த பூமியில புதிய ஏற்பாட்டு சபைக்கும் சரி, மக்கள் இனத்திற்கும் கொடுக்கப்பட்ட பெரிய நாமம் இயேசு. அதனால இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம தூதர்கள் சொல்ல கேட்டோம் நாம. அப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 20வது அதிகாரத்துல 17வது வசனம், 27வது வசனம், 7வது வசனம், அதுல பாத்தீங்க சொன்னாக்கா, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டு, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாம் மேன்மை பாராட்டுவது அவர் நமக்கு வெளியிட்டிருக்கும் அவருடைய அந்த நாமத்துடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த பூமியில இருக்க அத்தனை பேருக்கும் இயேசு என்ற நாமம் பொதுவானது. அதே போல பாத்தீங்கன்னா அவர் என்ன ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு சில ஸ்பெஷல் பேர்ல வெளிப்படுவார். இப்ப பாத்தீங்கன்னா லகாய் ரோயி அப்படி சொல்லிட்டு யாரு ஆக்காருக்கு வெளிப்பட்டார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் மனோவாக்கு அதிசயமானவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பட்டார். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே என்ன செய்யறாரு, ஆண்டவர் ஒவ்வொரு வகையில நமக்கு வெளிப்படுவார். ஏகோவா ஈரே, ஏகோவா ஷம்மா, ஏகோவா ஷாலம், இப்படி பல விதத்துல அவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். அதனால யாருக்கு தமது நாமத்தை வெளிக்காட்டுறாருன்னா, உலகத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அவர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறாராம். இதை குறித்து வேதத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து, அவர் ஒரு பிரேயர் பண்றார், பிதா கிட்ட பிரேயர் பண்றாரு. அந்த 17ஆம் அதிகாரமே ஒரு பிரேயர் தான். அதுல பாத்தீங்கன்னா பிதா கிட்ட இயேசு ஜெபிக்கிற ஜெபமா இருக்கிறது. அதுல பார்க்கும்போது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். யாரெல்லாம் இந்த பூமியிலே தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, யாரெல்லாம் சோசன் பர்சனோ, பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டார், அவர்கள் தான் இயேசுவிடம் இழுக்கப்படுகிறார்கள். இயேசு என்ற பெயர் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இது மிக அற்புதமான ஒரு காரியம். இது ஒரு மிக அற்புதமான ஒரு வெளிப்பாடு நமக்கு. ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இயேசு என்ற பெயர் எல்லாருக்கும் தான் தெரியுது. ஆனா அந்த இயேசு என்ற பெயர், அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? ரட்சகர். அப்போ ஒரு ரட்சகராக யாருக்கு வெளிப்பட்டு இருக்கிறார் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அவர் ரட்சகராக வெளிப்பட்டிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் தமது நாமத்தை யாருக்கு வெளிக்காட்டியிருக்கிறார்? உலகத்தில் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு தான். அப்போ உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன் அப்படி சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்படுது. பாருங்களேன், இப்போ ஒரு நல்ல ஒரு பாட்டு கூட, பெக்மாஸ் பாடம், கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்லி விளங்கும். அப்போ கர்த்தர் நாமம் என்னுடைய புகழிடம். நீங்கள் எந்த நோக்கத்துல அவர்கிட்ட சரணடைறீங்களோ அந்த நோக்கம் அவரிடத்தில் நிறைவேறும். அவருடைய நாமத்தின் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்றாரு. சில நேரங்களில் அந்த சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்காம போனாலும் ஆண்டவர் சொல்ற ஏற்ற வழியில செய்வேன்னு சொல்றார். அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அதுல சில சில கருத்துக்கள் இருக்குது. அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ல கரெக்டா புரிஞ்சுட்டோம்னா
நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல, ஏன் டிலே ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். சில நேரம் அந்த கண்டிஷனை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாதனால வரும். இன்னொன்னு ஏற்ற நேரம் வராம இருக்கலாம். இன்னொன்னு தேவன் வந்து நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கலாம். இப்படி பல காரியங்கள் இருக்கு. அதே போல அந்த காரியம் தேவனுக்கு சித்தம் இல்லாம இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள். அதனால ஆண்டு சொன்ன அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்ற தேவன், அப்போ அவருடைய சித்தத்தின்படி அப்படின்ற ஒரு வார்த்தையும் போடுவார் 1 யோவான்ல. ஆகவே இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன்படி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நாமத்தினால் நம்ம பெற்றுக்கொள்வது உறுதியா இருக்கிறது. ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற வார்த்தையை அவர் குறுக்க போடுறார், ஒரு கண்டிஷன் போடுறார். சரி, அடுத்தது இந்த சபைக்கு சொல்றது, பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அதே நேரத்தில் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ள எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கணும். சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா. அருமையானவர்களே, இந்த பூமி முழுசும் அவனுடைய ஆதிக்கம் தான். நம்ம இருக்கிற இடம் எல்லாமே அவனுடைய ஆதிக்கம் தான். ஆனா கர்த்தருடைய கிருபையில நம் நிர்மலம் ஆகாமல் இருக்க கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதுதான் 100% உண்மை. ஆகவே தேவனுடைய கிருபை தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். இப்ப இந்த பெர்கமு சபையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல மாறாத ஒரு விசுவாசம் அந்த ஜனங்களுக்குள்ள இருந்தது ஆண்டவர் பாக்குறாரு. எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த சாத்தான் சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையில கூட அவர்கள் விசுவாசத்தோடு இருந்ததை நம்ம பாக்குறோம். நல்ல சூழ்நிலையில நம்ம விசுவாசமா இருக்கிறது பெரிய காரியம் அல்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம குரூப்லயே நிறைய பேரு போராட்டத்தின் மத்தியில ஆண்டரை ஏத்துக்கிட்டு ஆண்டருக்காக வைராக்கியம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட பிரேயருக்கு கனெக்ட் பண்ணி வர்றது போறதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு கடினமான காரியம் தான். ஆனாலும் அவங்க வந்து விசுவாசத்தோட வர்றாங்க, போராட்டத்தின் மத்தியில வராங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அதுதான் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாரு. பெர்கமு சபையில அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவர் பார்த்தார். அதை ஆண்டவர் வந்து என்னன்னா பாராட்டுகிறார். அந்த விசுவாசத்தை நானும் பாராட்டுகிறேன். நீ மறுதலியாமல் இருந்ததை பாராட்டுகிறேன். எதிர்ப்புகள் மத்தியில நீ என்னை தேடி வந்தில்ல, அதை பாராட்டுகிறேன். நல்ல சூழ்நிலை நீ விசுவாசமா இருக்கிறது சாதாரண காரியம், அது வந்து மேட்டரே இல்லை. ஆனா சூழ்நிலை வந்து துன்பங்கள் சூழ்ந்த சூழ்நிலை, எதிர்ப்புகள் சூழ்ந்த சூழ்நிலை, இதன் மத்தியில நீ என்னை தேடி வரப்பாரு, அதுதான் நான் உன்னை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாம் பாடுகள் வந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இயேசு விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஆனா பெர்கமு சபையில ஒரு மனுஷன் இருந்தான், அந்திபா. இந்த அந்திபா வந்து ஒரு ரத்த சாட்சியா மறுத்தவன். பாத்தீங்கன்னா இந்த அந்திபாவை குறிச்சு பார்க்கும் பொழுது அவரை குறிச்சு ஒரே ஒருத்தர் தான் நான் எழுதியிருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேத அறிஞர் மட்டும்தான் அவரை குறிச்சு எழுதியிருக்கிறாரு. இந்த அந்திப்பா வந்து ஆசியா மாகாணத்திலேயே முதல் ரத்த சாட்சி. இந்த சபை தொடங்கி முதல் ரத்த சாட்சியா இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து பைபிள்ல அந்திப்பாவன்ற பேரை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சி என்று இந்த இடத்துல பாக்குறோம். அந்த ரத்த சாட்சி எப்படி மறிச்சிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு காளை மாடு மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இதை எழுதினவர் என்ன, டெர்டுவியன் அப்படின்ற ஒரு மனுஷர், ஒரு வேத ஆராய்ச்சியாளர் அவர் எழுதியிருக்கிறாரு. ஒரு பித்தளையில காளை மாடு மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ள இந்த அந்திப்பாவை போட்டு அந்த பித்தளை பாத்திரத்தை கீழே வந்து நெருப்பு போட்டு எரிச்சு அவரை உள்ள வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க. அதனால்தான் ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு, இவரு டெர்டுவியன் மட்டும்தான் அவருடைய இறப்பை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு, ரத்த சாட்சியம் மறிச்சது குறித்து எழுதியிருக்கிறாரு. அதனால்தான் இவரை குறிச்சு வேதம் வந்து என்ன செய்யுது, நமக்கு ஒரு அடையாளமாய் எழுதியிருக்கிறது. அவர் அந்திப்பா ஒரு ரத்த சாட்சியை மறித்ததை வேதம் பாராட்டுகிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறதை பாக்குறோம். அவரு பெயர் சொல்லி குறிப்பிட்டாரு. ஏன்னா வேதத்துல பெயர் வர்றதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. அது தேவ சித்தம் இல்லாம நம்ம இந்து தேச பேர்லாம் கூட அதுல வந்துருக்கு. அதெல்லாம் வந்து தேவனுடைய முன்குறித்தல். அப்போ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா
சாத்தானுடைய சிங்காசனம் வந்து நரகத்துல இல்ல, பூமியில தான் இருக்குது. நரகத்துல வந்து சாத்தானுடைய சிங்காசனம் இல்ல, பூமியில தான் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு. அவன் சிங்காசனத்துக்கு ஆசைப்படுறவன். ஏன்னா கர்த்தருடைய சிங்காசனத்தை பிடிக்கணும்ட்டு அவன் ஆசைப்பட்டவன். கர்த்தருடைய சிங்காசனத்தை தேடி மேல உயர நான் ஏறுவேன், அங்க போய் நான் கர்த்தர் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல நான் உட்காருவேன் அப்படி எல்லாம் பேசினவன். ஆனா இந்த பூமியில வந்து என்னன்னா, மனுஷனுக்கு அந்த ஆளுகை கொடுத்த உடனே அந்த ஆளுகையை தான் பறித்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஆளணும், அதிகாரம் பண்ணணும், சிங்காசனத்துல உட்காரணும், இதெல்லாம் அவனுடைய எண்ணம். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில அப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்கிறோம்ல, சாத்தானுடைய சுவாபம். எனக்கு கீழதான் இருக்கணும், ஆளணும், ஆட்சி செய்யணும், அதிகாரம் பண்ணணும், அப்படி எல்லாம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து சாத்தானுடைய சுவாபம். அதெல்லாம் தேவன் வந்து எதிர்க்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்க்கிறார். அந்த பெருமை இதெல்லாம் வந்து மோசமான குணம். ராமபுரி வந்து சக்கரவர்த்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்சி செய்யும் பொழுது, அந்த ஆசியாவில 1ஆம் நூற்றாண்டுல இந்த ரோமாபுரி முழுசும் பாத்தீங்கன்னா ஆசியா மைனர், மக்கதோனியா, கிரீஸ் அந்த இடங்கள் எல்லாம் இந்த சபைகள், பெர்கும் சபைகள் பரவி இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவும் வந்து என்னன்னா சாத்தானுடைய ஆட்சி, சாத்தானுடைய நிர்வாகம். அப்படின்னா என்ன, விக்கிரக கோயில்கள், நிறைய விக்கிரக கோயில்கள் எங்க எடுத்தாலும். மலை நிறைந்த பகுதியா பெர்கும், நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அதனுடைய மலை மேல ஒரு சிங்காசனம் மாதிரியே இருந்துச்சு அவங்க கட்டியிருந்த ஆலயம். அப்போ அந்த சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டவன் சாத்தான். அதனாலதான் தேவன் வந்து என்ன செய்யறாரு, அதை குறித்து தெளிவா சொல்ற பாருங்க. இந்த உலகத்தை அவன் வந்து ஒரு அதிபதியா இருந்து ஆட்சி செய்வதற்கு ஆசைப்பட்டதுனாலதான் இயேசு கிறிஸ்து கூட அடிக்கடி அந்த வார்த்தை சொல்வார். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் அப்படிலாம் சொல்றாரு. அப்போ உலகத்தின் அதிபதி, அப்ப இந்த உலகம் மனுஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மனுஷன் வந்து தன் ஆளுகையே சாத்தானுக்கு கையளிச்சதுனால அவன் அதிபதி ஆயிட்டான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்ற, அந்த அதிபதியை ஒழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்போ பரலோகத்தினுடைய அதிபதி யாரு, நம்முடைய பிதாவாகிய தேவன். அதனால்தான் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஏன் பரலோகத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்றோம்? பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதாவை ஏன் பூமியில இருக்கிற பிதான்னு ஏன் கூப்பிடல? பூமியில வேற பிதா, இந்த உலகத்தின் பிதா வேற. அப்போ நாம கூட வேண்டியது என்ன, பரலோகத்தின் பிதா. நம்முடைய குடியிருப்பு எது, பரலோகம். இதை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இந்த பூமியில வந்து யாரு இருக்கிறது? அப்போ இந்த பூமியில வந்து உலகத்தின் அதிபதி சாத்தான் இருக்கிறான். அப்ப அவன் வந்து அதை குறிச்சு இன்னொரு இடத்துல சொல்லும் போது, இனி நான் உங்களுடன் அதிகமா பேச விரும்பல. ஏசாமி சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்ப உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதனாலதான் 2 Corinthians 4:4 சொல்லும் பொழுது கூட சொல்லப்படுது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதின் கண்களை குருடாக்கினான். மனக்கண்களை இப்போ மனதை குருடாக்குறான். அப்போ பிசாசு வந்து என்ன செய்யறான், இன்னைக்கு தேவனுடைய நாமம் என்ன, அதனுடைய அதிசயம் என்ன, அதனுடைய காரியம் என்ன என்று அறியாதபடி குருடாக்குறான். அதே போல அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லாதபடி குருடாக்குறான். அருமையானவர்களை, விசுவாசத்தை குறிச்சு பெர்கமு சபையை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்ப நேரத்துல விசுவாசமா இருந்தப்பாரு, அதை நான் பாராட்டுறேன். இன்றைக்கு சாத்தா வந்து என்ன துன்பத்தையும் வேதனையும், அதாவது இந்த வசனத்தை விதைக்கிற விதைப்பன் ஓமையில பார்க்கும்போது அந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கிற விதைகள் நெருக்கம், முள்ளெல்லாம் வந்து நல்ல விளையுது, விசுவாசம் வருது, வார்த்தையினால நல்லா வளர்றாங்க, விசுவாசத்துல நல்ல குரோத் ஆகுறாங்க. குரோத் ஆக ஆக ஒரு துன்பம் வருது. துன்பம் வரும்போது முள்ளு நெருக்குது, உலக கவலை நெருக்குது, உலக போராட்டங்கள், பணம் ஒரு பக்கம், பொருள் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், எதிர்காலம் ஒரு பக்கம், இப்படி எல்லாம் நெருக்கும் போது என்னன்னா விசுவாசம் எங்கேயோ போயிடுது. அப்படியே வளர்ந்த விசுவாசம் அப்படியே தட தட தடன்னு வந்து அப்படியே காஞ்சி போயிடுது, செடி காஞ்சி போயிடுது, நெருக்கப்பட்டு அப்படியே துண்டாடி போயிடுது, வளர்ச்சி இல்லாம போயிடுது, அப்படியே வாடி போயிடுது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவன் வந்து சவால் விடும் பொழுது என்ன செய்யறாரு, விட்டு பாக்குறாரு மனுஷர்கள் இடத்துல அந்த விசுவாசம் இருக்கா, அந்த துன்ப நேரத்துல இருக்குதா. அதனால்தான் நான் பலமுறை சொல்றது உண்டு, சில காரியங்களில நீங்கள் வந்து கடைசி நிமிஷத்துல கூட கர்த்தர் அற்புதம் செய்வார். கடைசி நிமிஷத்துல கூட அந்த கள்ளனுடைய காரியத்துல பாருங்க, இன்றே நீ பரதேசில இருப்பா, கடைசி அந்த அவரை இறக்கும் தருவாயில கூட அற்புதம், கடைசி நிமிஷத்துல.
அதே போல ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நெக் ஆஃப் த மூமெண்ட் அப்படி கொடூரமான ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அந்த கடைசி நிமிஷத்துல தேவன் மிக அற்புதமாய் நம்மளை வழிநடத்த வல்லவர். அது வரைக்கும் தேவன் என்ன செய்றாரு? நம்முடைய விசுவாச பரீட்சையை அவர் அனுமதிக்கிறார். அதனால அருமையானவர்களை நீங்க சோர்ந்து போகாது. நம்முடைய தேவன் வல்லமை மிக்க தேவன். நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். அவர் ரட்சகர், ரட்சிப்பின் தேவன். பிசாசு பெர்கமு சபையில என்ன பண்றான்னு அதே வேலைதான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கிறான். கண்களை மறைக்கிறான். நீ கவலை, உலக கவலை, இந்த பிரச்சனைகளினாலே நீ என்ன செய்யற? சோர்ந்து போய் ஆண்டரை விட்டு நீ விலகு அப்படின்ற மாதிரி அந்த சோர்ந்து போனாவே விசுவாசம் போயிடுது. அதாவது என்ன சொன்னாங்க, முதல்ல இருந்து தொடங்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும். நீங்க அந்த சோர்வு வந்துட்ட பிறகு நீங்க விசுவாசத்துல அந்த வளர்ச்சி பாருங்க. சோர்ந்து போயிட்டு படுத்த பிறகு அது உரு ஏத்துறது. இப்போ ஒரு செடி நல்லா வளர்ந்துனே வருது, தண்ணி ஊத்தாம போயிடுறீங்க, ஜெபம் பண்ணாம வேத வாசிக்காம தண்ணி ஊத்தாம போறீங்க. தண்ணி ஊத்துற காரியம் அதுதான். வேத வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, உரம் போடுறது எல்லாமே ஒரு செடி வளருது அடையாளம். உங்க வாழ்க்கை செழிப்பாகத்துக்கு அடையாளம். அப்ப அந்த இடத்துல விசுவாசத்துக்கு, உங்களுடைய விசுவாசத்துக்கு வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபத்துக்கு வர்றீங்க. நிறைய பேர் ஜெபத்துக்கு வராம போறது காரணம் இதான். சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது ஜெபத்துக்கு தடை ஆயிடுது. தடை ஆகும் போது என்னாவது அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. அப்ப தண்ணி ஊத்துறது இல்ல, செடிக்கு தண்ணி ஊத்துறது இல்ல. அப்ப உங்க விசுவாசத்துக்கு தண்ணி ஊத்துறது இல்ல. வேதவாசனம் கேட்டாதானே, உபதேசம் கேட்டாதானே விசுவாசம் வரும். கேள்வினால்தானே விசுவாசம் வரும். விசுவாசனால்தானே ரட்சிப்பு வரும். அடிப்படையே தெரியாம போயிடுது. அப்ப இந்த சத்தியத்தை கேட்க கூடாதபடி பிசாசு என்ன தடை பண்ணிடுது. அதே நேரத்துல கேட்கிற நேரத்துல தான் எல்லா வேலையும் செஞ்சு உட்காந்து இருப்பாங்க. பைபிள் வசனம் கேட்கிற நேரத்துல தான் எல்லா வேலையும் செய்யறது. ஏன்னா வசனம் கேட்க கூடாது பாருங்க. பிசாசு கேட்டாதானே விசுவாசம் வரும், ரட்சிப்பு வரும். இன்னைக்கு வாழ்க்கையில ரட்சிப்பு இல்ல. காரணம் என்ன? வசனம் உள்ள போல காதோடவே போயிடுது. சாத்தா பறவை கொத்தின்னு போற மாதிரி இப்போ கொத்தின்னு போயிடான் வசனத்தை. உள்ள போறது இல்ல. மனசுக்குள்ள போனாதானே, அதுக்கு கீழ்படிஞ்சாதானே அங்க ரட்சிப்பு வரும். இன்னைக்கு நிறைய பேர் காதுல வாங்குறதே இல்ல. காதுல வாங்காததுனால, உள்ள போகாதனால ரட்சிப்பு இல்ல, விடுதலை இல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாத காரணம் அதுதான். மெயின் ரீசன் அதுதான். ஏன்னா சாத்தன் தடை பண்ணிடுறான். பெர்கமு சபையில செய்த அதே காரியம் தான். இன்னைக்கு துன்ப நேரத்துல, பிரச்சனை நேரத்துல நீ உட்கார்ந்து செவி, உட்கார்ந்து கேளு, உட்கார்ந்து ஆண்டோட வசனத்தை கேளு. இப்ப ஆண்டோடைய வசனம் தான் உனக்கு உரம். அதுதான் உரம். அந்த உரம் ஏத்தும் பொழுதுதான் செடி நல்ல செழிப்பாக வளரும். வெறும் ஜபம் மட்டும் இல்ல, ஆண்டோடைய வார்த்தை உனக்கு வேண்டும், உபதேசங்கள் வேண்டும். இரண்டும் சேரும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை போராட்டம். எபேசியர் 6:12 சொல்லுது, இந்த உலகத்துல நீங்கள் போராடுகிறீர்கள். உங்களை இந்த உலகத்துல மாம்சத்தோடு, ரத்தத்தோடு, துரைதனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியில் சேனை நமக்கு போராட்டம் இருக்கிறது. நம்ம சும்மா ஒண்ணு இல்ல, போராடுறோம். சரீரத்துல வேதனைகள் இருக்கு, சூழ்நிலைகள் வேதனைகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கர்ஜிக்க சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு இடம் கொடுக்காதீங்க. பெர்கமு சபையில ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு என்று வைராக்கியம் இருந்தது. கர்த்தர் அவர்களை பாராட்டுகிறார். ரத்த சாட்சிய அந்திப்பா போன்றவர்கள் ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க. நான் செத்தா கூட சாவறேன் தவிர நான் ஆண்டவர் மறுதளிக்க மாட்டேன், விக்கிரகத்தை வணங்க மாட்டேன்ட்டு. நல்லா தெரிஞ்சுங்க. 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்ல மனசுல எழுதி வைங்க. இந்த உலகம் முழுசு பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பொல்லாங்கன் பிசாசுக்குள்ள இருக்கு. இந்த உலகம் முழுசு பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. நாம இருக்கிறது என்னன்னா ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறோம். இன்னைக்கு நான் பேசினுக்கிறேன்னா தேவன் என் பக்கத்துல இருந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணிங்கிறதுனால நான் பேசுறேன். நீங்க உட்காந்து கேக்குறீங்கன்னா ஆண்டோட ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா கேக்குறீங்க. யாருன்னா உட்காந்து கேட்க முடியாம வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்ல, வேலை செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மைதான். நான் சத்தியத்தை சொல்றேன், உண்மையை சொல்கிறேன். அருமையானவர்களே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசான கர்ஜிக்க சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, கிறிஸ்து வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே விசுவாசம் தான்.
பழைய ஏற்பாட்டுல விசுவாசன்ற வார்த்தை ஒரு சில இடங்கள்ல தான் வருது. அஸ்திபாரமே விசுவாசம் தான். புதிய ஏற்பாட்டுல ரட்சிப்புக்கு அடிப்படையே விசுவாசம் தான். ரட்சிப்புன்னா என்ன? எல்லாமே தான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா விடுதலை, மீட்பு, எல்லாமே. சுகமும் ரட்சிப்பு தான். அதே போல ஆசீர்வாதமும் ரட்சிப்பு தான். பாவ மன்னிப்பும் ரட்சிப்பு தான். ரட்சிப்பு என்றாலே ஒரு விடுதலை, ரிடீம் ஆவது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் மேல நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம், அந்த அஸ்திபாரமே விசுவாசம் தான். அந்த அஸ்திபாரத்திலே பிசாசு கை வைப்பான், கண்டிப்பா கை வைப்பான். அடிக்கடி உங்களுக்கு சொல்ற காரியம் அதுதான். சாத்தா வேற எங்க கை வைக்க மாட்டான், உங்க விசுவாசத்துல தான் கை வைப்பான். அதனாலதான் பவுல் அடிக்கடி நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. என்ன வந்தாலும் சரி, உங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதீர்கள். கடைசி நிமிஷத்துல கூட கர்த்தர் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு பரீட்சை என்பதை நீங்க மறக்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம பரலோகம் போவதுதான் நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம சாதாரணமான ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ளவில்லை, நமக்கு முன்னாடி அநேக திருஷ்டாந்தங்களை ஆண்டவர் வச்சுட்டு இருக்கிறார். அதனால நம்ம சொல்றதெல்லாம் பொய் இல்ல, நம்ம பார்த்திருக்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். ஆனா பாத்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டுல ரட்சிப்புக்கு அடிப்படையே விசுவாசம் தான். இந்த விசுவாசம் என்ற வார்த்தை கிரேக்கத்துல சொல்லும்போது பிஸ்டிஸ் சொல்லுவாங்க. பிஸ்டிஸ் கிரேக்க வார்த்தை பிஸ்டிஸ். 240 தடவை புதிய ஏற்பாட்டுல இது வருது. 240 தடவை. விசுவாசம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல தான். ஆபிரகாமை குறிச்சு பேசும்போது எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல தான் விசுவாசம் வரும். ஆனா புதிய ஏற்பாட்டுல 240 இடங்கள்ல வருது. இப்ப பாருங்க, நற்செய்தி நூல்கள் விசுவாசம் என்பது அநேக முறை பாத்தீங்கன்னா சுகம் பெறுவதோடு சம்பந்தப்பட்டு பேசிட்டு இருக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மத்தேயு 9:22. ஆனா பவுல் அப்போஸ்தலனுடைய தியாலஜி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ரட்சிப்பு விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:8 பார்க்கும்பொழுது உங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதனால பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பவுலுக்கும் அது அங்க அந்த நாட்கள்ல இருக்கிற யூதர்களுக்கும் ஒரு வாக்குவாதம். என்ன வாக்குவாதம் சொன்னாக்கா, அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியை தான் ரட்சிப்பு கொடுக்கும், விசுவாசத்துல எல்லாம் உனக்கு ரட்சிப்பு வராது அப்படின்னு யூதர்கள் சண்டை போடுவாங்க. ஆனா பவுல் அப்போஸ்தலர் சொல்வாரு, விசுவாசம் தான், விசுவாசத்தின் மூலம் தான் ரட்சிப்பு. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. பாருங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா விசுவாசமா இருப்பாங்க, நல்ல கிறிஸ்துவர்கள் பாத்தீங்கன்னா ஆதியில இருந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நல்ல விசுவாசமா இருப்பாங்க. ஒரு கஷ்டம் வந்த உடனே பின்வாங்கி போயிடுவாங்க. ஏன் இந்த துன்பம் எனக்கு வந்துச்சு, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சு, ஏன் இந்த சோதனை கடவுள் கொடுத்தாரு, கடவுளுக்கு அது இல்லையா இது இல்லையா அப்படி எல்லாம் பேசுவாங்க. அதாவது இவங்க என்னவோ கடவுளுக்கு சோறு போட்டு வளர்த்த மாதிரி பேசுவாங்க. அருமையானவர்களே, அவரால் படைக்கப்பட்ட நாம கர்த்தரை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறோம். எபிரேயர் 10:10 நீங்க பாத்தீங்கன்னா, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது, என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்துலதான் நீ பழைப்ப. பரலோகம் வரணும்னா விசுவாசம் தான், இந்த பூமியில பழகினாலும் விசுவாசம் தான். ஆனா நீ பின்வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன் மேல என் ஆத்துமா பிரியமா இருக்காது, அவ்வளவுதான். நாமும் கெட்டு போக பின்வாங்குறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளா இருப்போம். இன்னைக்கு நம்ம ஆத்துமா ஆண்டவரை போய் சேர வேண்டுமானால் என் விசுவாசத்தை நான் கடைசி வரை பவுலை போல நான் காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும் அருமையானவர்களே. ஆனால்தான் பல சோதனைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். இன்னைக்கு நம்ம நிக்கிறோமா இல்ல கவிழ்ந்துடுறோமா? பெர்கமு சபைக்கு ஆண்டவர் அனுமதித்தது விசுவாச பரீட்சை. அதுல சிலர் வெற்றி பெற்றனர், சிலர் மறுதளிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் விஷயத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பிசி எஸ்சி அப்படி எல்லாம் வரும்.
பிசிக்கு ஸ்காலர்ஷிப் இல்ல, எஸ்சிக்கு தான் ஸ்காலர்ஷிப் அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் படிக்கும்போது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுத்து நாங்க வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கல. சில பேர் வந்து என்ன செய்றாங்க, பொய்யா இந்து அப்படின்ட்டு பேர் போட்டு ஸ்காலர்ஷிப் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் தெரியும். ஆனா கிறிஸ்தவர்கள் ஆனா பெயரை மாத்திக்கிட்டு ஸ்காலர்ஷிப்காக ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் அந்த நாட்கள்ல கிடைக்கும், அதுக்காக மாறினவங்க இருக்கிறாங்க. எங்க வீட்டுல யாருக்குமே ஸ்காலர்ஷிப் இல்ல. எனக்கு ஒரே ஒரு தடவை பிசி ஸ்காலர்ஷிப் வச்சான். ஒரு வருஷம் தான் வச்சு, அடுத்த வருஷம் நிறுத்திட்டாங்க. அது கூட ஹையர் செகண்டரியில படிக்கும்போது ஒரு 500 ரூபாய். அருமையானவர்களே, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து என்னன்னா, பேரை மாத்தி வேலை செய்யறது, பேரை மாத்தி அது அரசாங்க உத்தியோகம் வாங்குறது, பேரை மாத்தி அது இந்த காரியம். நீங்க இருக்கிற மாதிரியே இருங்க, இருக்கிற மாதிரியே இருங்க. நீங்க வந்து மாத்தாதீங்க, எதுவுமே மாத்தாதீங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு தேவன் வந்து இன்னைக்கு இந்த ஒரு அற்ப காரியத்துக்காக, அற்ப விஷயத்துக்காக என்னன்னா, அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலர் வந்து கிரியைகளில அவர்கள் மறுதலிக்கிறார்கள். தீத்துல சொல்லும்போது 1:16 சொல்லும்போது, அவர்கள் கிரியைகளினால் மறுதலிக்கிறார்கள். தன்னுடைய செயலினாலே அவருடைய விசுவாச செயல் வந்து செத்த விசுவாசமா இருக்கு. நம்முடைய விசுவாசம் செயல்ல வெளிப்படணும், செயல்ல வெளிப்படணும். யாக்கோபுல சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தன்னை மறுதலிப்பவனை தேவதூதர் முன்பாகவும் பிதாவின் முன்பாகவும் மறுதலிப்பேன் என்று கூறுறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, தன்னை மறுதலிப்பவன் யாரா இருந்தாலும் தேவதூதர் முன்பாகவும் மறுதலிப்பேன், பிதாவின் முன்பாகவும் மறுதலிப்பேன்னு சொல்றாரு. அப்போ அதனாலதான் அநேக பரிசுத்தவான்கள் கத்தி முனை வச்சிருந்தா கூட மறுதலிக்கல. அன்னைக்கு அந்த பெர்கமு சபையில கூட பாத்தீங்கன்னா, எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் வந்து என்ன, கர்த்தரை மறுதலிக்காம இருந்தார்கள். ஆனா இந்த சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சி. அப்ப உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்று விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்னைக்கு அந்த உண்மையுள்ள சாட்சியாய் அந்திப்பா காணப்பட்டதை அவர் குறிப்பிட்டு சொல்றதுக்கு அதுதான் காரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சாத்தான் இருக்கிற இடமும் வீடும் ஒன்னா இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை அதுதான், அன்னைக்கு பெர்கமு சபையில இருக்கிறது அதுதான். அது நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம இதுல இருந்து மீண்டு வரணும்னா ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியா வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார், உலகத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், சோதனைகளை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய தத்துவத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. நம்ம உயிர் உள்ளவர்கள், நம்ம செத்தவங்க இல்ல. உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் செத்த மீன்கள், எதுக்கு எடுத்தாலும் தலை சாட்டிக்கின்னு ஓடுறவங்க செத்த மீன்கள். அவங்க எல்லாம் வந்து போராட்டத்துக்கு நிக்கவே மாட்டாங்க, போற போக்கிலேயே போறவங்க, போற நீரோட்டத்திலேயே போறவங்க. ஆனால அவர்கள் செத்த மீன்கள், எதிர்நீச்சல் போட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் எதிர்நீச்சல் போட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாடுகள் நேரத்துல பயந்து பயந்து ஓடினாங்க. ஒரு சிலர் வந்து என்ன செய்றாங்க, தைரியமா நின்னாங்க. அப்படி தைரியமா நின்னவர்களால் தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் தழைத்திருக்கிறது. நிறைய பேர் போயிட்டாங்க, 120 பேர் இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா கடைசியில 70 பேர் இருந்தாங்க, 12 பேர் வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து காத்திருந்தது 120 பேர் வந்தாங்க. அப்புறம் பார்த்தாக்க அது கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் காணும். ஒரு சிலர் தான் என்ன செய்யறாங்க, நிருபங்கள், அவர்கள் போன பயணங்கள் அதெல்லாம் தெரியுது. அந்த 12 பேருடைய காரியங்கள் தான் நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்து வந்து உதவியாளர்களா வந்த ஸ்தேவான், அதே போல பிலிப்பு, இவர்களை குறிச்சுதான் நம்ம பாக்குறோம். ஆக பாருங்களேன், தொடக்கத்துல பார்த்தோம்னா ஜிகு ஜிகுன்னு தான் வர்றாங்க, நிறைய பேர் தான். ஆனா பயத்துல ஓடி போனவங்க நிறைய பேர். ஆனா நின்னு சாதிச்சவங்க சிலர். அவர்கள் நின்னு சாதிச்சவங்களால்தான் இன்னைக்கு கிறிஸ்துவ நிலைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு நமக்கு வழியும் கிடைச்சிருக்குது. அருமையான கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியம் இருக்க அந்திப்பா பற்றி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு நம்ம வந்து சில நேரங்கள்ல பல
பகுதிகள்ல, இப்ப வட பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, வட தேசங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பெர்சிகூஷன்ல இறந்து போறத பாக்குறோம். உண்மை உள்ள சாட்சிகளாய் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உண்மை உள்ள சாட்சி. அந்திப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சாட்சி பத்திரம் என்னன்னா, உண்மை உள்ள சாட்சி. இப்ப எந்த சூழ்நிலையிலும் எந்த பாடுகளிலும் மரணமே நேர்ந்தாலும் அந்த மறுதலிக்காம இருந்ததுனால அவன் உண்மை உள்ள சாட்சி என்ற அந்த சாட்சி பத்திரத்தை வாங்கினான். அருமையானவர்களே, நம்ம கவனிக்க வேண்டிய அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனத்திலையும் வெளிப்படுத்தல் 3:14 பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, அவர் நமக்காக அவர் சிலுவையில தன்னையே தியாகம் செய்த மரண பரியந்தம் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். உண்மை உள்ளவராக இருந்தார். பாருங்களேன், உண்மை உள்ள சாட்சியம் மருத்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. அப்போ இந்த உண்மையுள்ள சாட்சி யாரு? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் உண்மை உள்ள சாட்சி என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, லவோதிகா சபையில சொல்லும்போது கூட உண்மையுள்ள சத்தியமுள்ள சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்கிறதா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி உண்மையாய் கடைசி பரியந்தம் இந்த பூமியில மனுஷ அவதாரம் எடுத்து அவரை மனுஷகுமாரனாய் நம் பிதாவாகிய தேவனுக்காக அவர் உண்மை உள்ளவராக கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் எபிரேயர்ல நம்ம வாசிவு தெரியும், அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உண்மையாக அவர் மனுஷனாகவே, அதாவது தேவன் என்ற அந்த ஸ்தானத்துக்கு போகவே இல்லை, மனுஷனாவே கடைசி வரைக்கும் மனுஷனாகவே இருந்து அவர் நமக்காக பாடுபட்ட சிலுவை மரணத்தை ஏற்றார். அதுல அவர் உண்மையா இருந்தார். பாருங்க, தன்னுடைய தெய்வத்தன்மை இழந்தத அங்கே கழட்டி வச்ச மாதிரிதான் இருக்குது. அவர் அடிமை ரூபம் எடுத்து இங்க பூமிக்கு வந்தார் பாருங்க, அது வரைக்கும் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாரு பாருங்க. அதுதான் உண்மை உள்ளவரா இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய தெய்வத்தன்மை இது பண்ணல. அப்ப அற்புதம் எப்படி செஞ்சார் அப்படின்னீங்களா? அற்புதம் அவர் காத்திருந்து பெற்றுக்கொண்டார். அது நமக்கும் ஒரு முன்மாதிரி தான். அது கூட இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நாம வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து நம்ம செபிக்கும் பொழுது அவர் சொல்ல, என்னை காட்டில் அநேக அற்புதங்களை நீங்க செய்வீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றார். அப்படி என்றால் இந்த மனுஷகுமாரனாய் அவர் நமக்கு எல்லா விதத்திலும் மாதிரியாய் இருந்துட்டு போய்க்கிறார். அப்படி என்றால் அவர் ஜெபித்து ராமது முழுவதும் ஜெபித்து பகலில் அவர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் இரவு முழுவதும் ஜெபித்து பகல் அற்புதமாய் சில காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது தேவன் பெரிய பலத்த காரியங்களை அவர்கள் மூலம் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இப்போ அந்த உண்மையுள்ள சாட்சி இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையுள்ள சாட்சி. அந்த இயேசு கிறிஸ்து தன்னை போலவே ஒரு மனுஷன் இந்த பூமியில பெர்கமோ சபையில இருந்ததை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அந்திப்பாவை குறிச்சு சொல்றார், இந்த உண்மையுள்ள சாட்சி, என்னை மறுதலியாமல் இருந்தது சாட்சி. பெர்கமோ சபையில ஒரு கூட்டம் அது போல இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சியா மறிச்சவர் அந்த அந்திப்பாவை குறிச்சு மிக அற்புதமாய் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த 13வது வசனம் வரைக்கும் நம்ம இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரத்துல. அதனால இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட இந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வோம். ஏன்னா சாத்தான் குடியிருக்கிற இடத்துலதான் நம்ம உண்மையா இருக்க வேண்டும். இந்த பூமியில தான் நாம் உண்மையா இருக்க வேண்டும். இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் நம் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். நம்மை குறித்து கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். உண்மையுள்ள மகனே, உண்மையை உத்தமமான மகனே, ஊழியக்காரனே, விசுவாசியே என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். அதுக்கு ஒன்றே ஒன்றுதான், எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள். நம்முடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேல் வைக்க நாம மறக்க கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இயேசுவே, அவ்வளவுதான். எந்த சூழ்நிலை, அதாவது கழுத்து அறுத்தாலும் மரணம் தான், நல்ல மரணம் சொல்ற மாதிரி படுத்துட்டு அப்படியே தூங்கினாலும் மரணம் தான். ஆனா அடுத்த நிமிஷம் பரலோகம் போகணும். அதுதான் நம்முடைய எண்ணமா இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய சமூகத்துல நம்ம எப்பொழுதும் உண்மை உள்ள சாட்சிகளாய் இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்க கேட்ட இந்த சத்தியத்தின்படி நாங்கள் கடைசி வரைக்கும் உண்மை போல உண்மை உள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. அந்திப்பா முதல் ரத்த சாட்சி, சபைகளிலே முதல் ரத்த சாட்சி. அப்படியாக கர்த்தாவே
இதோ அந்த ரத்த சாட்சியினுடைய பெயரை நீர் குறித்திருக்கிறீர். இன்றைக்கு உமது நாமத்தை பற்றி இருக்கிற நாங்களும், இதோ சாத்தான் குடியிருக்கிற இடத்துல குடியிருக்கிற நாங்களும், இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசை நீர் எப்படி ஜெயம் எடுத்தீர், அதே போல் நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலே எங்களில் இருக்கிற தேவன் நீர் பெரியவர், பெரியவர் நாமத்தில் இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பலவீனத்தில் நீர் பலனாய் இருப்பீராக. அப்ப நீர் போதுமானவராய் இருப்பீராக. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை பயங்கரமாய் நீர் செய்ய வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். கல்வாரி ரத்தத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சத்ருவான பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலை அடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. எல்லா மகிமையும் உமக்கே ரட்சகர் நல்ல பிதாவே. ஆமென்.